இந்த எஸ்டிபிஐ என்பது பெயர் அறியப்படாது. இந்த நாட்டிலே எஸ்டிபிஐ என்பது தாக்கு பிடிக்குமா? இருக்கிற கட்சிகளுக்கு இடையிலே அது இல்லாமல் அது கரைந்து போகுமா என்று நினைத்திருந்த தருணத்திலே பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து ஏன் இப்படி ஒரு சட்டம் வர வேண்டும்? பல தார்மீகமான கேள்விகள் நமக்கு இருக்கிறது. அதாவது அந்த முத்தலாக்கு சட்டம் என்று சொன்னால் என்ன? ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழுகிறது என்று சொல்வதை போல இங்கு இருக்கிற முஸ்லிம் பெண்கள் முத்தலாக்கினால் பயங்கரமாக பாதிக்கப்படுகிறார்கள். நீதிமன்றத்திலே முத்தலாக்கினுடைய அந்த வழக்குகள் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார்கள். ஒரு நாள் வரும் நம்முடைய போராட்டத்தினுடைய குரல் எழும்பி 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 ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த மசோதா திரும்ப பெறப்படும், ரத்து செய்யப்படுகிறது என்கின்ற அறிவிப்பு வரும் வரை நம்முடைய போராட்டம் நடைபெறும். யாருடைய சொத்துக்களையும் அபகரித்து உருவாக்கப்பட்டதா இந்த வக்ஃபு சொத்து? யாருடைய சொத்தையாவது அபகரித்து, இல்லை என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார்கள் என்று சொல்லி உருவாக்கப்பட்டதா இந்த சொத்து? இங்க இருக்கிற மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தானங்கள், அதுபோல இறைவனுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வக்ஃபு சொத்துக்களுடைய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது? வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இந்த நாட்டுடைய மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிறது மட்டுமல்லாது முஸ்லிம் சமூகத்திற்கு இடையிலேயே மிகப்பெரிய பிளவை கொண்டு வருகிற சட்டம். இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்கள் எங்களையும் ஒரு பொருட்டாக கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, வக்ஃபு உரிமை மீட்பு மாநாட்டு நிகழ்வு இன்றைக்கு எனது பாசத்திற்குரிய அண்ணன் மர்ஹூம் மலையூர் அப்துல் வஹாப் அவர்களுடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்ட ஜூன் மாதம் 2009 துவங்கப்பட்ட தினத்திலே இருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய முதல் மாவட்ட தலைவராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக செயலாற்றி மிகச் சிறப்பானதொரு துவக்கத்திற்கு விற்றிருக்கிற நமது மர்ஹூம் அப்துல் வஹாப் அண்ணன் அவர்களுடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற திடலிலே அவரது நினைவுகளை தாங்கி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் அவர்கள் எஸ்டிபிஐ கட்சிக்கு தலைமை தாங்குகிற அந்த தருணத்திலே இந்த எஸ்டிபிஐ என்பது பெயர் அறியப்படாது. இந்த நாட்டிலே எஸ்டிபிஐ என்பது தாக்கு பிடிக்குமா? இருக்கிற கட்சிகளுக்கு இடையிலே அது இல்லாமல் அது கரைந்து போகுமா என்று நினைத்திருந்த தருணத்திலே பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து அதற்கு முதல் நாளாக நான் தலைமை தாங்குகிறேன் என்று சொல்லி தலைமையேற்ற ஒரு மாபெரும் ஆளுமைதான் அண்ணன் அப்துல் வஹாப் அவர்கள். அவர்கள் தலைமையேற்ற தருணத்திலே எஸ்டிபிஐ கட்சி ஒரு கைக்கு அடக்கமாக ஒரு அரங்கத்திற்குள் இருக்கிற ஒரு அமைப்பாக இருந்தது. இன்றைக்கு எஸ்டிபிஐ நடத்துகிற இந்த மாநாட்டின் மூலமாக எஸ்டிபிஐ யாருடைய கைகளுக்கும் அடங்காது பாசிசத்திற்கு எதிராக தன்னுடைய குரலை முழங்குகிற ஒரு மாபெரும் தீப்பொறியாக இன்றைக்கு நாடு முழுவதும் எஸ்டிபிஐ ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் எந்த நல்ல நோக்கத்தோடு எஸ்டிபிஐக்கு முதல் தளபதியாக பொறுப்பேற்றார்களோ அவர்களுடைய நல்ல நோக்கங்களை, நற்காரியங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உயர்ந்த சுவனபதியை தர வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தில் நான் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நான் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுகளை உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய வரலாறுகள் அடங்கியது மட்டுமல்லாது நமது பாசத்திற்குரிய வரலாற்று பேரறிஞராக இருக்கிற நமது ராஜா முகமது சார் அவர்களை போன்ற மாபெரும் ஆளுமைகளை தாங்கிய ஒரு நகரமாக, மாவட்டமாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாநகரம் இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக எஸ்டிபிஐ ஏதோ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்தவில்லை. எப்பொழுது அவர்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களை மதங்களாய் பிளவுபடுத்தி மக்களுக்கிடையே அரியணை ஏறுகிற திட்டத்தை இந்த நாட்டை ஆளுகிற ஒன்றிய பாசிச
பாரதிய ஜனதா சங்க பரிவார அரசு என்றைக்கு திட்டமிட்டதோ அன்றிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி களமாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் பல போராட்டங்களின் மூலமாக இதனை கிழித்திருந்திருக்கிறோம். அந்த சட்டத்தை தீயிட்டு கொளுத்திருக்கிறோம். ஒருபொழுதும் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்த நாட்டிலே குமரி முதல் டெல்லி வரை மாபெரும் போராட்டங்களை துவங்கி வைத்த போராட்ட இயக்கமாக எஸ்டிபிஐ இன்றைக்கு இருந்திருக்கிறார். இந்த போராட்டம் ஏதோ இந்த சட்டம் நாடாளுமன்றத்திற்கு வரும் வரை போராடுவார்கள் என்று நினைத்தார்கள். இல்லை, இந்த போராட்டம் என்பது என்றைக்கு அவர்களுடைய உள்ளத்திலே வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய சொத்துக்களை மறைமுகமாக திருடுகிற அந்த திருட்டு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அன்றும் நாங்கள் போராடினோம். இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யும் பொழுதும் போராடினோம். என்றைக்கும் போராடுவோம், என்றைக்கும் போராடுவோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களும் ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும். நான் எல்லா போராட்ட களங்களிலும் சொல்லுகிறோம், எஸ்டிபிஐ மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து கொண்டு இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறார்கள்? ஏன் இதற்கு முன்பாக இதைவிட மிகப்பெரிய கொடுமையான சட்டமான சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி வரவில்லையா? முத்தலாக்கு தடை சட்டம் வரவில்லையா? இன்றைக்கு நம்முடைய தலைக்கு மேலே, சிறுபான்மை மக்களுடைய தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொது சிவில் சட்டம் என்பது வரவில்லையா? ஏன் இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற எல்லோரும் இணைந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறார்கள், மக்கள் மன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறார்கள், நீதிமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறார்களே? அப்படி என்ன பிரச்சனை இந்த வக்ஃபு சட்டத்தில் இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு தோன்றும். ஏன் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக மட்டும் அந்த சட்டம் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே அது பெண்டிங் இருக்கிற நிலையிலேயே, நிலுவையில் இருக்கிற நிலையிலேயே ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும்? ஏன் என்னுடைய அருமைக்குரிய தாய்மார்கள் தங்களுடைய கை குழந்தைகளோடு இந்த போராட்ட களங்களிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி நம் முன்பாக தோன்றும். பலரும் நம்மிடத்திலே கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேறு ஒன்றுமல்ல, வக்ஃபு சொத்து என்பது அது என்னுடைய சொத்தோ, என்னுடைய பிள்ளைகளுடைய சொத்தோ, என்னுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய சொத்தோ அல்ல. இது இறைவனுக்கான சொத்து. அதிலே ஒரு இன்ச்சை கூட விட்டு கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதனால்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று சொன்னாலோ, வேறு சில சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலோ அது உங்களுக்கும் எங்களுக்குமான பஞ்சாயத்தாக அது இருக்கலாம். ஆனால் நானே இந்த சட்டத்தை, இந்த வக்ஃபு சொத்தை இது இந்த நல்ல காரியத்திற்காக, இறைவனுடைய காரியத்திற்காக வேண்டி பள்ளிவாசலாக, மதரசாவாக, கபர்ஸ்தானமாக, நல்ல காரியங்களுக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டு 2 நாளைக்கு பின்னால் இல்லை என்னால் எனக்கு மனசு ஒப்பவில்லை, என் வீட்டில் எல்லோரும் திட்டுகிறார்கள், ஏன் இந்த சொத்தை கொண்டு போய் நீ வக்ஃபு செய்தாய் என்று அடுத்த நிமிடம் கூட நான் அதனை கேட்டு பெற முடியாத இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற விதிகளின் அடிப்படையில் ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்வார்கள். ஒரு முறை வக்ஃபு செய்து விட்டால் இந்த உலகம் உள்ளளவும் அந்த வக்ஃபு சொத்தை திரும்ப பெறுவதற்கு கொடுத்தவனுக்கே உரிமை இல்லை என்று சொன்னால், நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் அதனை எடுத்து விடலாம் என்று சொன்னால் நாம் விட்டு விடுவோமா? அதைத்தான் நான் கேட்கிறோம். கொடுத்தவனுக்கே உரிமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் சட்டம் போட்டு அந்த சட்டத்தின் மூலமாக இந்த வக்ஃபு சொத்தை நாங்கள் எடுத்து விடுவோம் என்று சொன்னால், அப்படி சொல்லுகிற உரிமை எங்களுக்கே கிடையாது என்றால் இது இறைவனுக்கான சொத்து. அதனால்தான் இந்த நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேற ஏதோ நமக்கும் அரசாங்கத்திற்கும் மோடி, அமித்ஷாக்கும் ஏதோ வாய்க்கா வரப்பு தகராறு அல்ல. மாறாக இது இறைவனுடைய சொத்துக்காக நடக்கிற போராட்டம் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் இவ்வளவு நேரத்திற்கு அப்புறமும் இத்தனை புழுக்கத்திற்கு, மனப்புழுக்கத்திற்கு இடையிலே இன்றைக்கு எல்லோரும் நாம் திரண்டிருக்கிறோம். எனது அருமை சகோதரத்துவ சொந்தங்கள் எல்லோரும் இன்றைக்கு எனக்கு முன்பாக வீற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள்.
சிவன் சொத்து, அது குலநாசம், எனவே அதனை எடுக்காதீர்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே வக்ஃப் என்று சொன்னால் வேறு ஏதோ என்று நாம் நினைத்து விடக்கூடாது. வக்ஃப் என்று சொன்னால் ஸ்டாப், நிறுத்துதல், தங்குதல் என்று அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் தங்குகின்றது, ஏன் நிறுத்த வேண்டும்? ஒரு முறை அதை கொடுத்து விட்டால் அப்புறம் அதை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லுகிற இறை நியதியின் அடிப்படையில் இந்த வக்ஃபு சட்டத்திற்கான போராட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி ஒரு சட்டம் வர வேண்டும்? பல தார்மீகமான கேள்விகள் நமக்கு இருக்கிறது, பல லாஜிக்கான கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் கொஞ்சம் அதை நியாயப்படுத்த வேண்டும். நான் இப்போ ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அரசு சில காரணங்களை சொல்ல வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மோடி அரசு பொறுப்பேற்ற ஆரம்ப காலத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான் செல்லுகிற எல்லா இடங்களிலும் அதனை சொல்லுகிறேன். என்ன சட்டம் அது? முத்தலாக்குனுடைய சட்டம். அதாவது அந்த முத்தலாக்கு சட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லோரும் காலையில் 3 முத்தலாக்கு, மத்தியானம் 3 முத்தலாக்கு, இரவு 3 முத்தலாக்கு சொல்லி தினம் தினம் 3 பெண்களை விவகாரத்து செய்வதாக சொல்லி அன்றைக்கு இந்த அரசு சொல்லி காட்டியது. அதனால் உண்மை. முத்தலாக்கு சொல்லுவது மட்டும்தான் இஸ்லாமிய ஆண்களுடைய டெய்லி டியூட்டி மாதிரி அன்றைக்கு முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அரசாங்கம் சொல்லியது. அப்படி ஏதாவது நடக்குதா? எனக்கு முன்பாக எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறீர்களே, அப்படி முத்தலாக்கு நடக்கிறது. நாடு முழுவதும் முஸ்லீம் ஆண்களுக்கு வேறு எந்த டியூட்டியும் இல்லாத மாதிரியும் டெய்லி பெண்களை திருமணம் செய்து முத்தலாக்கு செய்வது போலவும் அப்பொழுது இந்த மோடி அரசு ஒரு காரணங்களை காட்டியது. ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழுகிறது என்று சொல்வதை போல இங்கு இருக்கிற முஸ்லீம் பெண்கள் முத்தலாக்கினால் பயங்கரமாக பாதிக்கப்படுகிறார்கள். நீதிமன்றத்திலே முத்தலாக்கினுடைய அந்த வழக்குகள் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார்கள். அந்த முத்தலாக்கு சட்டத்தை போடும் பொழுது நான் கூட சொன்னேன், எஸ்டிபிஐ கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் சொல்லி காட்டிய செய்தி, நீ இன்றைக்கு முத்தலாக் இந்த முஸ்லீம் சமூகத்திலே நிரம்பி இருக்கிறது என்பதாக சொல்லி நீ ஒரு சட்டத்தை நீ கொண்டு வருகிறாய். நாங்கள் அடித்து சொல்லுகிறோம், எழுதி கொள்ளுங்கள். முத்தலாக்கு தடை சட்டத்தின் மூலமாக ஒரு வழக்கு கூட இந்தியாவில் பதிவு செய்யப்படாது என்று சொன்னோம். 6 வருடங்களை கடந்து விட்டது. இன்றைக்கு வரை முத்தலாக் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு கூட இந்தியாவிலே ஒரு முஸ்லீம் ஆணுக்கு எதிராக எங்கேயும் இன்றைக்கு பதிவு செய்யப்படவில்லை. காட்ட முடியுமா மோடி அரசு? அமித்ஷாவால் காட்ட முடியுமா இத்தனை வழக்கு, முத்தலாக்குடைய வழக்கு முஸ்லீம் ஆண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லி? காரணம் என்ன? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் அதற்கான காரணம். முத்தலாக்கு சட்டம் நமக்கே மறந்து போய்விட்டது. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி நமக்கு நினைவிருக்கிறது. ஆனால் முத்தலாக்கு சட்டம் நமக்கே மறந்து போய்விட்டது என்று சொல்லுகிற வகையில் மறந்து போய்விட்ட ஒரு சட்டத்தை போல நமது பாஸ்டர் மார்க் அவர்கள் சொன்னதை போல ஒரு நாள் வரும், நம்முடைய போராட்டத்தினுடைய குரல் எழும்பி 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 ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த மசோதா திரும்ப பெறப்படும், ரத்து செய்யப்படுகிறது என்கின்ற அறிவிப்பு வரும் வரை நம்முடைய போராட்டம் நடைபெறும். நிச்சயமாக வரும். இறைவனை முன்னிறுத்தி சொல்லுகிறேன், நிச்சயமாக அப்படி ஒரு சட்டம் ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லுகிற வரலாறை இந்த இந்தியா பார்க்கத்தான் போகிறது. அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, ஏன் சொல்லி காட்டுகிறோம்? நாங்கள் கேட்கிற அந்த கோரிக்கை என்பது சட்டத்திற்கு புறம்பானது அல்ல. நாங்கள் கேட்கிற கோரிக்கை என்பது சலுகையும் அல்ல. நாங்கள் கேட்கிற கோரிக்கை என்பது பிச்சையும் அல்ல. மாறாக எங்களது உரிமையை நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். யாருடைய சொத்துக்களையும் அபகரித்து உருவாக்கப்பட்டதா இந்த வக்ஃபு சொத்து? யாருடைய சொத்தையாவது அபகரித்து, இல்லை என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார்கள் என்று சொல்லி உருவாக்கப்பட்டதா இந்த சொத்து? இல்லை. உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமானதொரு மௌலவி சொல்லி காட்டுகிறார். கல்பே ஜவாத் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலுடைய முத்தவள்ளியாக இமாமாக இருக்கிற மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஆளுமை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80% வக்ஃபு சொத்து என்பது அரசு ஆக்கிரமித்த சொத்து தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்போ தெரிகிறதா எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி? இங்கே இருக்கிற மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தானங்கள்,
அதுபோல இறைவனுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வக்ஃபு சொத்துக்களுடைய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த தேவையின் அடிப்படையிலே அதனை சட்டப்பூர்வமாக தன்னுடைய பாக்கெட்டிலே கொண்டு வருகிற மிக மோசமான நடவடிக்கை தான் வக்ஃபு திருத்த சட்டம். இப்போ நாம் விஷயத்திற்கு வருவோம். ஏன் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது? முஸ்லீம்கள்ட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் பறித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். ஒன்றுமில்லாதவர்களாக மாறிவிட்டால் அவர்கள் அனாதைகளாகி விடுவார்கள். அனாதைகளாகிவிட்டால் அவர்களுக்கென்று ஒண்டுவதற்கு இடம் இருக்காது. ஒண்டுவதற்கு அவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னால் அவர்களை ஈஸியாக அகதிகள் என்று சொல்லிவிடலாம். ஈஸியாக அகதிகள் என்று சொல்லிவிட்டால் நாட்டை விட்டு NRC CAA சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றி விடலாம் என்பதாக ஒன்றிய அரசு கருதி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நான் கேட்குறேன், அது இல்லாமல் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு வேறு ஒரு காரணத்தை இந்தியாவினுடைய பிரதமரோ ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. நாடாளுமன்றத்தை திணறடித்த கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்களே, ஒரு கேள்விக்கு ஒழுங்கான பதிலை சொல்லவில்லை. நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லாம நம்ம ஆளு மோடி ஹரியானா மாநிலத்தில் ஒரு பேரணியில் போய் பதில் சொல்லியிருக்கிறார். அதான் மிக முக்கியமானது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சொல்லியிருக்கிறார். ஹரியானா மாநிலத்தில் ஒரு பேரணி நடத்தப்பட்ட பொழுது அந்த பேரணியில் சொல்லியிருக்கிறார். அதுதான் ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்களே, இந்த நூற்றாண்டில் ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்யை இந்தியாவினுடைய பிரதமர் ஹரியானாவில் போய் சொல்லியிருக்கிறார். நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை, நான் ஒன்றும் திரித்து சொல்லவில்லை. இன்றைக்கும் ஊடகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் இருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான விதவை பெண்கள் எங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு அபகரிக்கப்படுவதன் விளைவாக நாங்கள் அனாதைகளாக மாற்றப்படுகிறோம். எனவே எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி மோடிக்கும் ஒன்றிய அரசுக்கும் கடிதத்தை எழுதினார்களாம். கடிதத்தை பார்த்த உடனே மோடிக்கு, ஆகா, நாம வாழுகிற நாட்டிலேயா இப்படி ஒன்று அநியாயம் நடக்கிறது, கொண்டு வா வக்ஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து விட்டாராம். நான் கேட்கிறேன், ஒரு பிரதமருடைய பேச்சு என்பதனால் நான் இதனை விமர்சித்து நான் பேசுகிறேன். அண்ணாமலையோ ஒரு RSS புறம்போக்குகளோ பேசியிருந்தால் நான் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மாறாக இந்தியாவினுடைய பிரதமர் என்கின்ற இடத்தில் இருக்கிற காரணத்தினால் நான் கேட்கிறேன், அப்படி எத்தனை முஸ்லீம் விதவைகள் உங்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்தியாவினுடைய பிரதமரால் முடியுமா? ஒரு கடிதத்தை காட்ட முடியுமா? எப்படிங்க கேட்பாங்க? உங்களை நான் கண் முன்னாலேயே பார்க்க மாட்டேன், உங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது என்று சொல்லுகிற இந்தியா கண்ட மோசமான பிரதமர்கள் ஒருவர், அவருக்கு போய் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் கடிதம் எழுதினார்கள் என்று சொல்லுவது எதுபோல இருக்கிறது தெரியுமா? முத்தலாக்கு தடை சட்டத்தில் பல பெண்கள் எங்களுக்கு கடிதம் எழுதினார்கள், நாங்கள் முத்தலாக்கால் பாதிக்கப்படுகிறோம் என்று சொன்னார்களே, அதுபோல இருக்கிறது. அது எப்படி வடிகட்டிய பொய்யோ அதுபோல மோடி இப்பொழுது சொல்லுவதும் வடிகட்டிய பொய்யை சொல்லுகிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்லி காட்டுகிறார், ஒழுங்கான முறையில் இந்த வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தால் இந்த முஸ்லீம் சமூகத்தில் பஞ்சர் வாலாக்களே இருக்க மாட்டார்கள்னு சொன்னார். பஞ்சர் வாலாக்கள்னா என்னது? பஞ்சர் ஒட்டுபவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், உங்களை மாதிரி ஊரை பூரா ஏமாத்திட்டு இருக்கிறத விட ஒரு பஞ்சர் ஒட்டி பிழைக்கிற பொழப்பு என்பது நல்ல பொழப்பு தான். நீங்கள் சுடுற வடைகளை போல சுடாமல் மக்களை ஏமாற்றாமல் பிழைக்கிற ஒரு பஞ்சர் ஒட்டி பிழைக்கிற ஒரு உழைப்பாளியுடைய உழைப்பு நல்ல உழைப்பு தானே. அதை போய் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அவர் சொல்லி காட்டுகிறார். பஞ்சர் வாலாக்களாக இந்த முஸ்லிம்கள் இருப்பதற்கு காரணம் வக்ஃபு சொத்து அவர்களுக்கு பயன்படவில்லை. நான் கேட்குறேன், புதுக்கோட்டையில் ஏகப்பட்ட வக்ஃபு சொத்து இருக்குது. எந்த வக்ஃபு சொத்தையாவது யாராவது எடுத்து வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அதிலிருந்து சம்பாதிக்கிற யாராவது உண்டா? வக்ஃபு சொத்திலிருந்து யாராவது சம்பாதிக்கிறவர்கள் உண்டா? காரணம் என்ன? வக்ஃபு சொத்து யாரோ ஒருவன் சம்பாதிப்பதற்கான சொத்தல்ல, மாறாக அது இறைவனுடைய நற்பணிக்காக அர்ப்பணிக்கப்படுகிற சொத்து. அந்த சொத்தை போய் முஸ்லிம்கள் சாப்பிடுகிறார்கள்.
என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லுவது இருக்கிறதுலேயே மிக மோசமானது ஒரு உதாரணம் அல்லவா? இதையெல்லாம் போய் நாடாளுமன்றத்தில் போனால் சொல்ல மாட்டேங்கிறார், ஆனால் அங்கே போய் ஹரியானாவில் போய் சொல்லி கொண்டிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது? அதுக்கு அடுத்து 2 நாள் கழித்து சவுதிக்கு போனார். சவுதியில் போய் சவுதியில் இருக்கிற அந்த இளவரசரை, அந்த மன்னரை எல்லாம் கட்டிப்பிடித்து யா ஹபீபி ஹபீபி என்று அரபிலேயே சொன்னார்னு செய்தி இருக்குது. ஹபீபி ஹபீபின்னு அங்கே கட்டிப்பிடித்து கொள்வது, இந்தியாவுக்கு வந்தால் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவனை தாக்கு என்று சொல்லுவது, தொப்பியும் தாடியும் அணிந்திருந்தால் அவன் முஸ்லீம், அதாவது அந்த அங்கி அணிந்திருந்தால் அவர் கிறிஸ்துவர், அவரையும் தாக்கு என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய ரெட்ட வேடம். இங்க நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றி மட்டும் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? காஷ்மீர் ஃபைல்ஸினுடைய திரைப்படம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக மோசமானது ஒரு திரைப்படம். காஷ்மீரிலே நடைபெற்று கொண்டிருக்கிற உண்மையான மனித உரிமை மீறல்களை மறைத்து அங்கு மிகப்பெரிய அநீதி நடைபெறுவதாக சொல்லி சித்தரிக்கிற பாசிச பாஜக சங்கபரிவாரனுடைய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக காஷ்மீர் ஃபைல்ஸ் கொண்டு வரப்பட்டது. அந்த படத்தை பார்த்துட்டு 2014 மோடி மே மாதம் 16ஆம் தேதி இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தை தொட்டு 2 கன்னத்திலையும் கும்பிட்டு விட்டு சொல்லுகிறார், நான் நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயக கோயிலுக்கு நான் செல்லுகிறேன் என்று சொன்ன அந்த மோடி தான் இன்றைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை பார்த்துவிட்டு இப்பொழுது அவர்கள் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அழுவார்கள் என்று சொன்னார். சொல்லலாமா ஒரு பிரதமர்? இந்தியாவில் வாழுகிற இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிப்பேன் என்று சொல்லி ரகசிய காப்பு பிரமாண வாக்கு மூலம் எடுத்த இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சமூகத்திற்கு எதிராக உச்சகட்ட உணர்ச்சியில் இருக்கிற காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை பார்த்து நிற்கிற சமூகத்திடத்திலே நீங்கள் அவர்களை தாக்குங்கள் என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? இங்கே தாக்குங்கள் என்று சொல்லிவிடுவார், அங்க போய் துபாயிலையும் சவுதியிலையும் இருக்கிற மன்னர்களை எல்லாம் கட்டிப்பிடித்து யா ஹபீபின்னு அழுவார்னு சொன்னா, இப்படி இரட்டை வேடம் போடுகிற எந்த பிரதமரையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னாலெல்லாம் அப்படி முடியாதுங்க. இப்படி ஒரு இடத்துல சிரிக்கவும் இன்னொரு இடத்துல அழவும் என்னால் முடியாது. அரசியலுக்காக வேஷம் போடலாம், ஆனால் இப்படி ஒரு வேஷம் போடுகிற ஒரு மனிதரை நாம் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிறது. அரசியல் எவ்வளவு மோசமாக போய்விட்டது பாருங்கள். நாய்படாத பாடுபடுகிறோம் என்று சொல்வார்களே, அப்படி பாடுபட வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இதுதான் காரணம் என்று காத்திரமான ஒரு காரணத்தை கூட சொல்ல முடியாமல் முஸ்லீம் விதவை பெண்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள், எனவே இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறாரே. நான் கேட்கிறேன், இதே முஸ்லீம் சமூகத்திலிருந்து எத்தனை கோரிக்கை உங்களிடத்திலே வந்தது? இந்தியாவிலே வாழுகிற முஸ்லீம்களுக்கு 15% இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் என்று சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோமே, பிரதமருடைய காதுகளில் விழுந்ததா? முஸ்லீம்களை நீங்கள் அவர்களுடைய அந்த மத அடிப்படையில் கொச்சைப்படுத்துவதற்கு எதிராக எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தீண்டாமை வன்கொடுமை சட்டம் இருக்கிறதோ, அதுபோல முஸ்லீம்களை மத அடிப்படையில் அவர்களை துலுக்கர்கள் என்று சொல்லி அவர்களை கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுவெல்லாம் அவருடைய காதில் விழவில்லை. இல்லாத ஒன்றை இன்றைக்கு நமக்கு தந்து உங்களுக்கு இதுதான் சரி என்று சொல்லுகிறார். புதுக்கோட்டையில் ஒரு கடையில் போய் கேட்குறோம், ஒரு மளிகை கடையில் போய் கொஞ்சம் பருப்பு தாங்கங்கன்னு கேட்குறோம். என்ன கேட்குறோம்? பருப்பு தாங்கன்னு கேட்குறோம். கடையில் இருக்கிற ஒருத்தர் நமக்கு கொஞ்சம் சீனியையோ வேற ஒரு பொருளே தருகிறார். நாம் சொல்ல, ஐயா காது ஒழுங்காக கேட்குதா, நான் கேட்டது பருப்பு என்று சொல்லுவோம். அதை மீறியும் அவர் வேறொரு பொருளை தந்தால் கையில் ஒன்றை எடுத்து நம்ம காட்டுவோம், ஒழுங்காக தரியா தர முடியாதா என்று. நான் கேட்ட ஒன்றை தராமல் கேட்காத ஒன்றை தந்து என்னை ஏற்றுக்கொள் என்று நிர்பந்தித்தால் இவருடைய செயல்பாடு நம்மை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் நான் கேட்கிறேன். வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இந்த நாட்டுடைய மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிறது மட்டுமல்லாது முஸ்லீம் சமூகத்திற்கு இடையிலேயே மிகப்பெரிய பிளவை கொண்டு வருகிற சட்டம். யாருங்க கேட்டா, இந்த நாட்டில் வாழுகிற முஸ்லீம்களிடத்தில் சில நம்பிக்கைகளின் அடிப்படையில் சில பிரிவுகள் இருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரியும். சுன்னத்து ஜமாத் என்று இருக்கிறது, ஷியா என்று இருக்கிறது.
அதுபோல போரா என்று இருக்கிறது. பல அடிப்படையில், சில நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களிடத்தில் சில பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளை பயன்படுத்தி மோடியினுடைய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தில் போரா முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒரு வக்ஃப் போர்டு வேண்டும், ஷியா முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒரு வக்ஃப் போர்டு வேண்டும், சுன்னத்தை பின்பற்றுகிற முஸ்லீம்களுக்கு ஒரு வக்ஃப் போர்டு வேண்டும் என்று யார் கேட்டார்கள்? நாங்களா கேட்டோம். எங்கள் சொத்தெல்லாம் பாதுகாக்க முடியல, எனவே ஷியாவுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறது, அவர்களை தனியாக பிரித்து விட்டுருங்க. அதை சுன்னத் ஜமாத்துடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறது, பிரித்து விட்டு விடுங்கள். வேற வேற பிரிவுகளுக்கெல்லாம் வக்ஃப் போர்டை பிரித்து கொடுத்துருங்கன்னு யாராவது கேட்டோமா? இருக்கிற வக்ஃபு சொத்தை எங்களுக்காக, எங்கள் சமூகத்திற்காக, அந்த நல்ல நோக்கத்திற்காக, நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் அதனை பயன்படுத்துவதற்கு சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்டால், இல்லை இல்லை, உங்களை எல்லாம் பிளவுபடுத்துவதற்கு நான் ஒரு சட்டத்தை தருகிறேன் என்று சொன்னால் எதை கொண்டு நம்மளை அடிச்சுக்கலாமா? எதை வைத்துக்கொண்டு நாம் இதை சிந்திப்பது என்று நமக்கு தெரியவில்லை. எனவேதான் வக்ஃப் திருத்த சட்டம் இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது இந்தியா கூட்டணியினுடைய எல்லா உறுப்பினர்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வாத போரை அவர்கள் நடத்தினார்கள். நாடாளுமன்றம் குலுங்கியது. ஆனாலும் கூட 2 மணிக்குள்ள நாங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இரும்பு மனிதர் தீர்மானித்தார். இரும்பாக இருந்தது. 2 மணிக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று அறிவித்தார்கள். இந்த தருணத்தில் இந்த ஜனநாயக சக்திகளுக்கு நாம் எல்லாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். வக்ஃப் திருத்த சட்டத்துடைய ஆபத்தை உணர்ந்து கொண்டு சட்ட போராட்டங்களையும் நாடாளுமன்ற போராட்டங்களையும் கள போராட்டங்களையும் நடத்திய எம்முடைய இந்து சொந்தங்களுக்கும் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த தருணத்தில் நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய காரணம் என்ன? நீங்கள் தனித்து விடப்படவில்லை, உங்களுக்காக நாங்களும் இருக்கிறோம் என்று எவ்வாறு பாஸ்டர் இன்றைக்கு சொன்னாரோ, எப்படி விடுதலை குமரன் இன்றைக்கு சொன்னாரோ, அதுபோல எல்லோரும் சேர்ந்து கொண்டு உங்களுக்காக நாங்கள் போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய போராட்டத்தோடு இரண்டர இணைந்த அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதல்வரை சந்தித்து கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தினார், தீர்மானம் கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களை அதற்கு எதிராக வாக்களிக்க செய்தார் என்று சொல்லுகிற காரணத்திற்காக எஸ்டிபி கட்சி அவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். நேரடியாக போய் நன்றி சொன்னோம். இதுதான் சரியான நிலைப்பாடு என்று சொன்னோம். இதை மாதிரி கருத்து வேறுபாடுகளை மறந்து இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக எல்லோரையும் ஒன்றிணைப்பதற்கு ஒரு வாய்ப்பை மோடி வழங்கியிருக்கிறார். எனவே மோடிக்கு ஒரு நன்றியை தான் நாம் சொல்லணும். நாங்கள்லாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் என்று நினைத்த தருணத்தில் இல்லை, எல்லாரும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்த ஆலிம்களுடைய தலைமையா, அரசியல் கட்சியுடைய தலைமையா என்று எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக நடைபெறுகிற மாபெரும் ஜனநாயக படுகொலையான வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடுங்கள் என்று சொல்லி வீதிக்கு வீதி இன்றைக்கு வீதியை நிறைத்து கொண்டிருக்கிற ஜனநாயக சமூகமாக இன்றைக்கு இந்த நாட்டுடைய சமூகம் இருக்கிறது. எனவேதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் ஒருபொழுதும் அமல்படுத்த மாட்டோம், ஒருபொழுதும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழகத்துடைய முதல்வர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சகோதரத்துவ உணர்வோடு நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அப்படி ஒரு வக்ஃப் திருத்த சட்டம் இந்தியாவில் ஒருவேளை அமல்படுத்தப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டிலே அதனை அமல்படுத்தாமல் இருக்கிற நடவடிக்கைகளை தமிழகத்துடைய அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழிகாட்டுதலை நேரடியாக அவருடைய கரங்களிலே தந்திருக்கிறோம். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இந்தியாவில் ஒரு முஸ்லீம் மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜனநாயக சக்தியும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நீங்கள் இதனை அமல்படுத்தாதீர்கள். நீங்கள் கை வைப்பது தேன் கூட்டில் கல்லெறிகிறீர்கள். தேன் கூட்டில் கல்லெறிஞ்சா என்ன கதை நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நம்மையே கொட்டிவிடுகிற ஆபத்தான இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாதீர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சட்டத்தோடு மட்டும் அவர்கள் விட்டுவிடப் போகிறார்களா? இல்லை, அவர்கள் அடுத்ததாக பொது சிவில் சட்டத்திற்காக குறிவைத்திருக்கிறார்கள். பொது சிவில் சட்டத்தின் மூலமாக
இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை சமூகத்து மக்களுடைய அந்த தனி உரிமை சட்டங்களை இல்லாமலாக்க முயற்சி செய்கிறார்கள். முத்தலாக்கின் மூலமாக நம்முடைய உரிமைகளை, நமது ஆண்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று நினைத்ததை போல இன்றைக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் அவர்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை திட்டங்கள் வந்தாலும், இந்த நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மாமனாக மச்சானாக சித்தப்பா சித்தியாக அண்ணன் தம்பிகளாக வாழுகிற இந்த சகோதரத்துவ உணர்வு இந்த நாட்டிலே எஞ்சியிருக்கும் வரை எந்த சட்டங்களும் எங்களை பாதிக்காது, எந்த அரசாங்கத்தினுடைய எந்த குரல்களும் எங்களை நெறிக்காது என்று சொல்லுகிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இப்படிப்பட்ட கால சூழலில்தான் புதுக்கோட்டை மாநகரம் ஒரு அற்புதமானதொரு போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் என்பது காலத்தால் மிக முக்கியமானதொரு போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்தோடு சேர்ந்து முஸ்லீம்களை நீங்கள் ஒரு பொருட்டாக மதியுங்கள் என்று சொல்லுகிற குரலும் எழும்பி இருக்கிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை சொந்தங்கள் கோடிக்கணக்கான வக்ஃபு சொத்துக்களோடு இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் முஸ்லீம்களுடைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லீம்கள் எங்களையும் ஒரு பொருட்டாக கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. பகல்காமுடைய காஷ்மீரத்தினுடைய தாக்குதல் நம்முடைய நெஞ்சையெல்லாம் உலுக்கி இருக்கிறது. பகல்காம், காஷ்மீரத்துடைய பகல்காமில் 26 நம்முடைய சொந்தங்கள் துள்ள துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுட்டு கொன்றவர்கள் அவர்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது. மனிதர்களாகவே இல்லாத நிலையில் அவர்களுக்கு மதம் எப்படி இருக்க முடியும்? மதமற்றோர்களாக மனிதர்களாக இல்லாத ஒரு மாபெரும் படுகொலையை இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவே கண்ணீர் வடிக்கிறது. ஒட்டுமொத்த காஷ்மீரத்து மக்களும் துயரில் இன்றைக்கு நிற்கிறார்கள். நம்மால் அந்த காட்சிகளை பார்க்க முடியவில்லை. தன்னுடைய கணவன் சுட்டு கொல்லப்பட்டு நிற்கிற தருணத்திலே அருகில் அமர்ந்திருக்கிற அந்த மனைவியினுடைய மனநிலையை என்னால் கற்பனை செய்து பார்க்கவே இயலவில்லை. எங்கோ தனக்கு தெரியாமல் கணவன் இறந்து விட்டாலே துள்ள துடிக்கிற மனைவி தன் கண் முன்பாக சுற்றுலா சென்ற நேரத்திலே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிற அவலம் எவ்வளவு மோசமான அவலமாக இருக்க வேண்டும். இந்த அவலத்தை கண்டு மோடி சவுதியிலிருந்து திரும்ப வந்து விட்டார். ஏர்போர்ட்லேயே கூட்டம் நடத்துகிறார். அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினோம். நீங்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் என்று நாம் சொன்னோம். எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிறோம் சொன்னோம். ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்ததா? சவுதியிலிருந்து நேராக ஓடி வந்தவர் காஷ்மீருக்கு போவார்னு பார்த்தா நேராக பீகாரில் போயிட்டு பிரச்சாரத்தை செய்கிறார். ஏற்கனவே பாகல்கோட் 44 இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வை தொடர்ந்து உடனடியாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற இந்திய பிரதமர் இப்பொழுது பகல்காம் படுகொலை நடந்த மறுதினமே பீகாரிலே போய் நின்று கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய மக்களின் மீது, நீங்கள் சொல்லுகிற இந்துக்கள் என்று சொல்லுகிற அந்த மக்களின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? அமித்ஷா சென்று விட்டார் என்று சொன்னார்கள். அமித்ஷா காஷ்மீருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் காஷ்மீர் அவருடைய கண்ட்ரோலில் தானே இருந்தது. ஏன் இதனை தடுக்கவில்லை? 26 உயிர்களை காக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இருக்கிறதா இல்லையா? அதையெல்லாம் இன்றைக்கு பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் சிறுபான்மை முஸ்லீம்களை நோக்கி திருப்பி விடுகிற ஒரு ஆபத்து இன்றைக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பகல்காமை நான் சொல்லுகிறேன். சுட்டவர் முஸ்லீம். எனவே இந்த நாட்டில் வாழுகிற முஸ்லீம்களை நாமும் கொல்ல வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வது எந்த வகையில் நியாயம்? உத்தரப்பிரதேசத்திலே 27 வயது இளைஞர் நேற்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு சங்கபரிவார அமைப்பை சார்ந்த மிக மோசமான தீவிரவாதி 26 பேருக்கு பகரமாக 2600 பேரை கொல்வேன் என்று சொல்லி முதலாக அப்பாவியான குல்ஃபாம் என்று சொல்லுகிற ஒரு முஸ்லீம் இளைஞரை பட்டப்பகலிலே சுட்டுக்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன நியாயம் இது?
இது எந்த வகையில் நியாயம்? சுட்டவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறார்கள், யாருன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அவர்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லீம்கள். சஜ்ஜாத் என்று சொல்லுகிற ஒரு டிரைவர் அவரை காப்பாற்றி இருக்கிறார். சையது அலிசா உசைன் என்று சொல்லுகிற ஒரு குதிரை ஏற்றத்திற்காக வேண்டி சுற்றுலாவிலே வருகிற சுற்றுலா பயணிகளை குதிரை ஏற்றத்திற்கு பயிற்றுவிக்கிற ஒரு இளைஞன், ஒரு ஏழை குடும்பத்து இளைஞன் அந்த தீவிரவாதிகளிடமிருந்து அந்த துப்பாக்கியை பிடுங்கி இவர்களை தடுப்பதற்காக வேண்டி உயிரில் அவர் அந்த படுகொலையிலிருந்து அவர்களை காப்பதற்கான போராட்டத்திலே இறந்து போயிருக்கிறார். என்ன நியாயம் இது? காஷ்மீரத்தினுடைய மெஹபூபா முஃப்தி மட்டுமல்லாது அந்த மாநிலத்தினுடைய மொத்த காஷ்மீரே குலுங்கி போயிருக்கிறது. இவர்கள் மத அடிப்படையிலே கொலை செய்தார்கள் என்று பிரச்சாரம் செய்து இந்தியாவிலே வாழுகிற மக்களை இரண்டாக பிளவுபடுத்த நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு முதல் பழி விழுந்து விட்டது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். குல்ஃபாம் என்று சொல்லுகிற ஆக்ராவிலே ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டு விட்டான். யார் இவனுக்கு பதில் சொல்வது? யார் இவனை பற்றி பேசுவது? இப்படி தொடர்ந்து 2600 பேரை கொலை செய்வேன் என்று ஒரு கும்பல் கிளம்பினால் அந்த கும்பலை தடுத்து நிறுத்துகிற அந்த பொறுப்பை உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் எடுத்துக்கொள்வாரா? எந்த வகையில் இது நியாயம்? இது இந்தியாவில் வாழுகிற எல்லோரும் எதிர்க்கிறார்கள், தடுக்கிறார்கள், இது தவறானது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட தங்களுடைய நரவேட்டையை இதுவரை நிறுத்தாத காவிகளாக இந்த சங்கபரிவார்கள் இருக்கிறார்களே. இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற வக்ஃபு சட்ட திருத்த சட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வேண்டி காஷ்மீரத்து பிரச்சனையை இந்தியாவிலே இன்றைக்கு புகுத்துவதற்கு அவர்கள் நினைக்கிறார்களே. எந்த வகையில் அது சரி? உத்தரப்பிரதேசத்திலே நடத்தப்பட்ட அப்பாவி முஸ்லீம் இளைஞருடைய படுகொலைக்கு யார் பதில் சொல்வது? கேட்கிற முஸ்லீம்களுடைய குரல்கள் அவர்களது காதுகளுக்கு எட்டவில்லை. எனவேதான் எஸ்டிபிஐ சொல்லுகிறது முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். முஸ்லீம்களையும் தயவு செய்து நீங்கள் ஒரு பொருட்டாக கருதுங்கள் என்று சொல்லுகிறோம். முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக எங்களை வீதியில் இறக்கிவிட்டு எங்களது வாழ்வாதாரத்தை சூறையாடாதீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதையெல்லாம் கேட்கிற அரசாக காது கொடுத்து கேட்பவர்களாக அவர்கள் இல்லை. நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை தந்திருக்கிறது, ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த நிவாரணம் நிரந்தர நிவாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சாலைகளை நிரப்புகிற போராட்டங்களின் மூலமாக மட்டும்தான் அது நிரந்தர நிவாரணமாக இருக்க முடியும். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இடித்தவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொன்ன வரலாறுகள் இருக்கிற காலத்தில் இல்லை, நீதிமான்களும் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று காட்டுகிற ஒரு லேசான ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த நிவாரணம் மே மாதம் 5ஆம் தேதி மீண்டும் வழக்கு வருகிற பொழுது ஒன்றிய அரசு இப்பொழுது தாக்கல் செய்திருக்கிற அந்த அஃபிடவிட்டின் மூலமாக அவர்கள் அத்தனை குற்றங்களையும் மறைக்கிறார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அந்த வழக்கிற்காக வேண்டி ஒரு அஃபிடவிட்டை பதிவு செய்திருக்கிறது. அந்த அஃபிடவிட்டு அப்படி எதுவுமே நடக்காதது மாதிரி, நாங்கள் முஸ்லீம்களுடைய மத வழிபாட்டில் நாங்கள் தலையிடவில்லை, மாறாக முஸ்லீம்களுடைய அந்த வக்ஃபு சொத்தினுடைய அந்த நிர்வாகத்தை தான் நாங்கள் தலையிடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். வக்ஃபு சொத்தினுடைய நிர்வாகத்தில் தான் நாங்கள் தலையிடுகிறோம், முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கையில் நாங்கள் தலையிடவில்லை என்று சொல்லி ஒன்றிய அரசு சொன்னால், ஏன் நீங்கள் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்திலே ஒரு பிரிவை வைத்திருக்கிறீர்கள்? முஸ்லீம்களாக இந்த வக்ஃபு சொத்திற்காக வேண்டி ஒருவர் தானம் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் 5 வருஷம் பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்க வேண்டுமாம். அது என்ன பிராக்டிசிங் முஸ்லீம்? 5 வேளை தொழக்கூடியவராக இருக்கணுமா? தொப்பி வச்சா மட்டும் போதுமா? தாடி வச்சா மட்டும் போதுமா? என்ன பிராக்டிசிங் முஸ்லீம் என்று சொன்னால் அதற்கான எந்த கேள்விகளுக்கும் இடையில்லை. ஆனால் இனிமேல் நீங்கள் யாராவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிலத்தை தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 5 வருஷம் முஸ்லீமாக பிறந்திருந்தால் மட்டும் போதாது, முஸ்லீமாக நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய
அரசு சொல்லுகிறது என்று சொன்னால் இது முஸ்லிம்களுடைய அந்த உரிமையிலே, மத உரிமையிலே தலையிடுவதாக இல்லாமல் வேறு என்ன அர்த்தம் இதற்கு? யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் இல்லை என்று ஒரு அரசு தீர்மானிக்க முடியுமா? அது அந்த முஸ்லீமுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கின்ற ஒன்று. நாங்கள் தீர்மானிப்போம் அவன் 5 வருஷம் முஸ்லீம் என்று கலெக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும், தாசில்தார் சர்டிபிகேட் சான்றிதழ் தர வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த பிரிவை நாம் மதிக்க முடியும்? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 500க்கும் அதிகமான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டத்தை தலைகீழாக மாற்றியிருக்கிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டம் என்பது ஒரு பத்திரிகையாளர்கள் சொன்னது போல அது முஸ்லீம்களுடைய சொத்துக்களின் மீது அல்ல, முஸ்லீம்களுடைய வாழ்வின் மீது இடிக்கப்படுகிற புல்டோசர் என்று சொன்னார். புல்டோசரை கொண்டு ஒருவனுடைய வீடை இடிப்பதல்ல, புல்டோசரை கொண்டு அவனுடைய வாழ்க்கையை இடித்து அவனது நம்பிக்கையை தரைமட்டமாக்குகிற செயல்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்று சொன்னார். எனவேதான் இதனுடைய ஆபத்துகளை உணர்ந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டங்களை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக எஸ்டிபிஐ தொடர்ந்து சொல்வது, நாங்கள் நேற்றும் போராடினோம், இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம், நாளையும் நாங்கள் போராடுவோம். ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி இந்த வக்ஃபு திருத்த சட்டம் ரத்து செய்யும் வரை எங்களது போராட்டம் இருக்கும். ஓயாது எங்களது போராட்டம். எங்களது குரல் வலையை நீங்கள் நெரித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார் என்ற காரணத்திற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் இன்றைக்கு திகார் சிறையிலே இருக்கிறார். பொய்யான வழக்கை பதிவு செய்து ரமலான் மாதத்தினுடைய 3வது நோன்பிலே அவரை ஏதோ திருடனை பிடிப்பது போல ஃப்ளைட்டுக்குள்ளே போய் டெல்லியில் பிடித்து அவரை இன்றைக்கு திகார் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். 60 நாளை தொடுகிறது, 2 மாதத்தை தொடுகிறது. எந்த குற்றமும் செய்யாமல் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில் மட்டுமே போராட்டம் நடத்திய காரணத்திற்காக எஸ்டிபியினுடைய அகில இந்திய தலைவர் இன்றைக்கு சிறை சென்றிருக்கிறார். சிறை சென்றிருக்கிற இந்த நிகழ்வை கண்டெல்லாம் எஸ்டிபி கட்சி அச்சமடைய மாட்டோம். இது பணங்காட்டு நரிகள், நாங்கள் சலசலப்பிற்கு அஞ்ச மாட்டோம். எங்களது போராட்டம் என்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் எங்களது மடியிலே கனமில்லை. எனவே எங்களுக்கு வழியிலே எந்த பயமும் இல்லை. நாங்கள் உண்மைக்காக போராடுகிறோம். வக்ஃபு சொத்துக்களினால் வயிறு வளர்க்கிற கூட்டம் அல்ல. நீங்கள் சொல்லுகிற பஞ்சர்வாலாக்களாக இருந்தாலும் கூட சத்தியத்திற்காக எதையும் இழக்கிற கூட்டமாக இருக்கிற கூட்டமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே தான் அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கை வைத்து, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து, ஜனநாயக சோசலிச தத்துவங்களின் மீது நம்பிக்கை வைத்து, அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து நடைபெறுகிற போராட்டத்தை எந்த கொம்பன் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற அறவழி போராட்டமாக எங்களது போராட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை போல தமிழ்நாட்டிலும் புறவாசல் வழியாக நுழைந்து விடலாம் என்று பாஜக இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. பாஜக கூட்டணியை அமைத்த அன்றைய தினமே எஸ்டிபிஐ கட்சி சொல்லி காட்டியது, கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதோடு சேர்த்து பாஜகவை யார் முதுகில் ஏறி வருகிறார்களோ எல்லோரையும் வீழ்த்துகிற பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் சொன்னோம். சிலர் சொல்லி காட்டுகிறார்கள், எஸ்டிபிஐக்கு இப்போ கூட்டணி இல்லை, இனி என்ன செய்ய போகிறது என்று சொல்லுகிறார்கள். பிறக்கும் பொழுதே பாசிச சங்க பரிவாரம் ஒழிக என்று சொல்லி பிறந்தவர்கள் நாங்கள். இவர்கள் கூட்டணி வருவார்கள், இவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்று எஸ்டிபி பிறக்கவில்லை. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து பிறந்தவர்கள் நாங்கள். எனவே மக்களோடும் மகேசனோடும் கூட்டணி என்று சொல்வதை போல மக்களோடு அமைத்திருக்கிற கூட்டணியோடு ஒரு காலமும் இந்த போராட்ட உணர்வு குறையாதவாறு இந்த நாட்டிலே எதற்காக எஸ்டிபிஐ பிறந்ததோ அதனை நிலைநாட்டுகிற பணியை மக்கள் மன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் எஸ்டிபிஐ இறைவன் நாடினால் நிச்சயமாக செய்யத்தான் செய்யும். ஒரு நாளும் அதற்கு அச்சப்பட போவதில்லை. நமக்கு எப்பொழுது என்ன கிடைக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானித்திருக்கிறானோ அது கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கும் வரை அதற்காக போராடுகிற அந்த கடமையை எஸ்டிபிஐ கட்சி எடுத்திருக்கிறது. எனவே எதற்கும் அஞ்சாமல் இன்றைக்கு எஸ்டிபிஐ போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டங்களின் வழி மூலமாக மட்டுமே
ஓடாத மானும் போராடாத மனிதனும் இந்த உலகில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஓடாத மானும் போராடாத மனிதனை போல இல்லாமல் போராடுகிற மனிதனாக நமக்கு எதிராக வருகிற திட்டங்களை, சதித்திட்டங்களை நமது அத்தனை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய துணை கொண்டு, மதச்சார்பின்மை துணை கொண்டு, அறவழியின் துணை கொண்டு, நாட்டு மக்களுடைய உறவுகளின் துணை கொண்டு தகர்த்தெறிகிற வலிமை இந்த நாட்டிலே வாழுகிற நம் அனைவருக்கும் இருக்கிறது. இதை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இது சட்டத்திற்கு விரோதமானதல்ல, இது சட்டத்திற்கு உட்பட்டது, இது சட்டத்திற்கு புறம்பானதல்ல. எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. என் மீது நீ ஒன்றை திணிக்க நினைத்தால், திணிக்க நினைக்கிற அதற்கு எதிராக தொடர்ந்து போராடுபவர்களாகத்தான் இந்தியாவினுடைய சிற்பிகள் இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒரு மாபெரும் போராட்டம் இன்றைக்கு இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு ஒரு மைல்கல் வைக்கிற விதமாக இந்த போராட்டம் ஓயாது என்று உலகத்திற்கு சொல்லுவதற்காக வேண்டி புதுக்கோட்டை மாநகரத்தில் இன்றைக்கு எழுச்சியோடு அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களுடைய பெயரினால் இன்றைக்கு இந்த திடலானது அமைக்கப்பட்டு ஒரு மாபெரும் செய்தியை இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறது. போராட்ட குணம் இருக்கும் வரை ஒருபொழுதும் நம்மை யாரும் அடிமைப்படுத்தி விட முடியாது. அவர்கள் தீட்டுகிற திட்டங்களுக்கு எதிராக அறவழியில் போராடுகிற நம்மை ஒரு நாளும் யாராலும் வீழ்த்திவிட முடியாது என்று சொல்லுகிற செய்தியை புதுக்கோட்டையிலே வாழுகிற மக்களுக்கு மட்டுமல்லாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் சொல்லி, உங்களது உரிமைகளுக்காக, வக்ஃபு உரிமைகளுக்காக நாங்களும் உடன் நிற்கிறோம் என்று சொல்லி எங்களோடு நிற்கிற அண்ணன்மார்களுக்கும், தம்பிமார்களுக்கும், சித்தப்பா சித்திபிமார்களுக்கும், மாமன் மச்சான்மார்களான எங்களது அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு போராட்ட களத்தில் சந்திப்போம். வக்ஃபு நமது உரிமை, வக்ஃபு எனது உரிமை. நாங்கள் ஒருபொழுதும் மஸ்ஜிதை, கபர்ஸ்தானத்தை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். அது இறைவனுக்கான சொத்து என்று முழங்குகிற இந்த போராட்டத்தில் வெற்றியை மட்டுமே காண்பவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருளட்டும் என்று சொல்லி, அதற்காக வேண்டி நாளைய தினத்திலே வரக்கூடிய எதிர்காலத்திலே வக்ஃபு திருத்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லுகிற வெற்றி மாநாடை புதுக்கோட்டை மாவட்டம் நடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, மிகச்சிறப்பானது ஒரு மாநாட்டை நிகழ்த்தியிருக்கிற புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் SDP கட்சியின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை, சலாத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.